கர்த்தருக்கு பிரசன்ன ஸ்தோத்திரம் உண்டாதாக 127 சங்கீதம் பார்ப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி இதை கற்றுள்ள பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலர்கள் விழித்திருக்கிறதும் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா கட்டுக்கிற பிரயாசம் விருதா. எப்படின்னா நம்ம என்னதான் நம்ம சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வச்சு எத்தனையோ வருஷங்களாக குறி போலாமல் சேர்த்து வச்சுருப்போம். அந்த பணத்தில் வீடு கட்டலான்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடும், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இதை ஒன்று வந்துடும். அதனால்தான் நம்ம வீடு கட்டுறது பெருசு இல்லை, கர்த்தர் அதை அனுமதிக்கணும். கர்த்தருக்கு அது சுத்தமாக இருக்கணும். நம்ம வீடு கட்டுறது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கணும். அப்போ தான் அதை செய்ய வாய்க்கும். நம்ம கட்டுற எது செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக தான் கேட்டு தான் செய்யணும். ஆண்டவரே இது செய்கிறப்பா, வாய்க்க பண்ணுங்க, அவங்க சுத்தமானா நீங்கள் வாய்க்க பண்ணுங்க, அவங்க இல்லைன்னா வேண்டாம்ப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்றுறாரு. நமக்காகவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா அதனால தான் சொல்லப்பட்டது கர்த்தர் வீட்டை கட்டாரங்க கட்டுறதும் பிரயாசம் தான். அவரே கட்டலனா நம்ம கட்டுறதுலாம் அது வேஸ்ட்டு. அதே மட்டும் கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலர் என்னதான் காவலர்கள் போட்டால் குர்கா போட்டாலும் என்ன வேலைக்கு அந்த என்ன சொல்லுவாங்கள்ல வாட்ச்மேன் மாதிரி அதெல்லாம் எது போட்டாலும் திருடி தான் போவான். ஆனால் யார் காத்துக்கொள்றது? நம்மளை வீட்டையெல்லாம் காக்கிறது யார்? கர்த்தர் தான் நம்மளை காத்துக்கொள்றாரு. நம்ம வீட்டை நம்மளோட பொக்கிஷன் எதுவாக இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் பெரிய ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ சரி கர்த்தர் காக்கலைன்னா அது வேஸ்ட்டு. கர்த்தரை தான் என்னப்பான் எல்லாத்தையும் திருடிட்டு போவான். நகரத்தை அவர் தான் காக்கிறது. அதனால் எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் தான் காரணம். எதுக்கும் விதிவிலக்கே கிடையாது. கட்டுகள பிரயாசம் வருதா, நகரத்தை காக்கலும் விழித்திருந்து காப்பாங்க பாருங்க. நம்மளுக்கு குறுக்காங்க நைட்டெல்லாம் உட்காந்துருப்பாங்க, சில இடத்துல தூங்குவாங்க. அது கூட விருதா, அவர் தான் காத்துக்கொள்றாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தடுத்து வருத்தத்தில் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நம்ம என்னதான் வருத்தத்தை அப்பத்தை என்னதான் நம்ம சாப்பிட்ட கஷ்டப்பட்டு சாப்பிட்டா கூட அது வந்து நினைக்காது. அதிகாலை எழுதிச்சு சீக்கிரம் வேலை செஞ்சு சாப்பிட்டா ஒன்று வேஸ்ட்டு. நமக்கு பிரியமானவனுக்கு தான் ஆண்டவன் செய்கிறார், நித்திரை தராரு. அவனுக்கு பிரியமானவனுக்கு அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தேங்க்யூ.